ஹாய், ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு மார்ச் 23, 8:52 AM. சரியா? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்ல இருக்கோம். யூ ஆர் பவர்ஃபுல் பிளேலிஸ்ட்ல. சரியா? அதாவது ரியாக்ட் அண்ட் ப்ரொவோக் ரெண்டு முக்கியமான ஒரு ஆஹ், ஆங்கில வார்த்தைகள் இருக்கு. சரியா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை பத்தி யாராவது ஒருத்தங்க குறைய மெதுவாவோ சத்தமாவோ போட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நாம என்ன பண்றோம்னா இம்மிடியட்டா ரியாக்ட் ஆகிறோம். தூண்டுதல்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அமைதியா இருக்கணும். ஓகே, ஆனா இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏன் சொல்றேன்னா ஓகே, இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸை கெடுக்கிற விஷயங்கள். ஓகே, நீங்க பாட்டு அமைதியா உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, நீங்க நீங்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது நல்ல விஷயமான லேர்னிங் ப்ராசஸ், அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது உங்களுடைய மன அமைதியை கெடுக்கும் விஷயமா, சரியா, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அமைதியா இருக்கணும். ஓகே, எதிராளி, ஆப்போசிட் பார்ட்டி யார் உங்க மேல குறை சொல்றாங்களோ இல்ல ஏதாவது உங்களையே கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது வார்த்தைகளை சொல்றாங்களோ, அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே, அவங்க சொல்றதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில பேருக்கு அறிவுரைகள் சொல்ல தெரியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவுரைகள் சொல்ல தெரியாது, சத்தம் போட்டு சொல்லுவாங்க, நல்லதுக்காகவும் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? நான் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறேன்னா, அதாவது குறைகள் நம்ம எப்பவுமே, அதாவது நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா? ஓகே, எப்பவுமே குறைகளை சொல்றது அப்படிங்கிறது அது ஒரு கலை. ஓகே, நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளுக்கு டக்குன்னு கண்ணுக்கு படுறது மற்றவங்களுடைய குறை, அவங்களோட நிறைகளே தெரியாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு விதையிலிருந்து, ஓகே, ஒரு ஆலமரம், ஓகே, நான் சொல்ல வர்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. முளைச்சு அது பெரிய ஒரு மரமா ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகுது. ஆனா அதை வெட்டி சாய்க்கிறதுங்கிற ஒரு குறை இருக்கு பாருங்க, ஒரு கெட்ட விஷயம். அது மேக்சிமம் ஒரு 1 ஹவர்ல முடிஞ்சு, 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் மிஷின் வச்சு அறுத்தோம்னா. ஸோ இந்த உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஓகே, முதல்ல குறைகளை சொல்றது, குறைகள் தான் தெரியும். ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் குறை இருக்கு, நிறையும் இருக்கு. முதல்ல நம்ம என்ன பழகிக்கணும்னா, நிறைகளை ஒரு 80% சொல்லிட்டு, குறைய இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அதுதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் பார்ட்டி, எதிராளி மனசுக்குள்ள அந்த விஷயம் ஈஸியா உள்ள போகும். நம்ம என்ன பண்றோம்னா வெறும் குறைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லா உறவுகள்லயும் சரி. ஓகே, அதுக்கு தான் நான் என்ன, அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓகே, அந்த குறைகளை மற்றவங்க உங்ககிட்ட சொல்லும்போது, ஓகே, அந்த குறைகள் சொல்வதோட நோக்கத்தை கண்டுபிடிக்கும். அவன் எதுக்கு சொல்றான்? ஒருத்தங்க மெதுவா சொல்றாங்களோ, கோபமா சொல்றாங்களோ, வேகமா வார்த்தைகளை வீசுறாங்களோ, எதுக்கோ, ஓகே, அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கும். அமைதியா இருக்கு. அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு தெளிவாயிரும். புரியுதா? ஓகே, ஸோ ரியாக்ட் அப்படின்னா நீங்க ரியாக்ட் ஆகிறது, நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க, டக்குன்ட்டு அந்த வார்த்தைகளை தாங்காம, ஓகே, நம்மளும் என்ன பண்ணிடுறோம், கோவப்பட்டு வார்த்தைகளை வீசிடுறோம். ஈகோ கிளாஷ் ஆகுது.
நீ பெருசா, நான் பெருசா, நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் உள்ள போகாதீங்க. யாராவது உங்களை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா, அது குறையாவா இருக்கட்டும், ஓகே, நிறைய இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்க. பாராட்டி பேசினாலும் உங்களை எதுவா இருந்தாலும் சரி, குறையா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, உங்களை பத்தி பாராட்டி பேசினாலும் அவங்க எதுக்கு பாராட்டி பேசுறாங்க? ஒரு மனுஷங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, ஓகே, அவங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கான அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு அமைதியா இருங்கன்னு நான் சொல்றேன். சரியா? அந்த நோக்கத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்க டேலண்ட். அதுக்கப்புறம் நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஒரு குறைய சொன்னாங்கன்னா ஒரு குறைய சொன்னாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஐ ட்ரை டு கரெக்ட். அதாவது இது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க பதிலுக்கு பேசலாம், இல்ல அமைதியாயிட்டு நீங்க பாட்டு உங்களுடைய விஷயங்களை கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க வந்து இன்வால்வ் ஆயிட்டு நீங்க பாட்டு கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நான் சொல்ல வர்றது வந்து அமைதியா இயங்கிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது நான் சொல்ல வர்ற கான்செப்ட் எவ்வளவு பேருக்கு புரியுங்கிறது இல்ல, புரியுங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனித உறவுகள்ல. சரி, ஏன்னா உங்களுடைய கோல் ரொம்ப பெருசு, உங்களுடைய ட்ரீம் பெருசு, பிகாஸ் யூ ஆர் பவர்ஃபுல் இல்ல. ஸோ நான் சொல்ல வர்ற இந்த டாபிக்கோட எசன்ஸ் இதுதான். ஓகே, யார் என்ன சொன்னாலுமே சரி, ஓகே, அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அமைதியா மெதுவா நீங்க எதிர்வினை ஆற்றணும். இது வந்து நீங்க உங்களையே உங்களுடைய மனசு பக்குவம், இது வந்து டக்குன்னு வராது, லேசா வர்ற விஷயம் கிடையாது. நீங்க உங்க மனசு பக்குவம், இது இது அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களால் தான் இது மாதிரி ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும். பெரிய பெரிய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க, அவங்க பாட்டு அவங்களுக்கு தெரியும். நீங்களும் அந்த பெரிய ஆளுகள்ல ஒருத்தரா மாறணும். ஏன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, உங்க கோல் இதுதான், இதை நோக்கி நான் வந்து பிரயாணம் பண்றேன். பிகாஸ் யூ ஆர் பவர்ஃபுல். நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே, நான் திங்க் பண்றது எல்லாமே, ஓகேவா, உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன தடைகள்லாம் வருதுன்ட்டு நான் வந்து உங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த யூஆர் பவர் லிஸ்ட்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வாக்கியமும் அவ்வளவு முக்கியம். ஸோ யாரும் உங்களுடைய மனசை கெடுக்க விடாதீங்க. ரொம்ப அதுதான் நேத்து நான் சொல்லியிருப்பேன், வில் பவர், மைண்ட் பவர், அது எல்லாமே அதுதான். ஆனா அதே சமயத்துல நீங்களும் தொடர்ந்து இயங்கணும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லா உறவுகள்லையும் சரி. என்ன, அதாவது சில பேர் வந்து நல்ல விதமா குறைகளை சொல்லுவாங்க, ஆனா என்ன சத்தம் போட்டு கோபமா சொல்லுவாங்க. இன்னும் மோஸ்ட்லி என்னவா இருக்கு, என்ன நீ இன்னும் பணம் சம்பாதிக்காம இருக்க அப்படின்ட்டு அப்பா அம்மா சொன்னாங்கன்னா, ஓகே, இல்ல வந்து ஆம், இல்ல வந்து மனைவி இல்லை யாராவது ஒருத்தர் எது சொன்னாலும், ஓகே, அவங்க சொல்ல வர்ற நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் தான் தடைகள். ஓகே, இதெல்லாம் நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா, என்னடா நம்ம கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆக போகுது.
ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஓகே, அந்த இடத்துல வந்து உங்களுடைய மனசு வந்து பக்குவம் ஆகணும். உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸை இன்னும் நீங்க ஸ்பீடப் பண்ணணும். புரிஞ்சதா? சரி மக்களே, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைச்சேன். பிகாஸ் நிறைய மனஸ்தாபங்களுக்கு, நிறைய நம்ம தேவையில்லாம வீசுற வார்த்தைகளுக்கு, ஓகே, கோபத்துல பேசுற வார்த்தைகளுக்கு இது எல்லாமே காரணமா இருக்கு. அமைதியா இருங்க. அமைதியா நீங்க பாட்டு உங்களோட லேர்னிங் ப்ராசஸை கவனிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்து வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, டைம் வந்து நீங்க வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். ஓகே, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, ஆனா தொடர்ந்து ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் படிக்கிறீங்களா, அதை நீங்க ஸ்பீடப் பண்ணணும். உங்களுடைய கோபத்தை எல்லாம் வந்து உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஒதுக்குற டைம்ல அதிகப்படுத்தி காட்டுங்க. சரியா? லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது, கல்விங்கிறது, எஜுகேஷன்ங்கிறது ஒரு தவம் மாதிரி. அது ஒரு கலை. இட்ஸ் அன் ஆர்ட். நேற்று அதை பத்தி சொல்லியிருப்பான் அந்த பெர்சிவரன்ஸ்ன்ற டாபிக்ல. சரியா? ஓகே. அப்புறம் வந்து இந்த நீங்க இந்த இந்த இனிமேல் வர்ற பிளேலிஸ்ட்ல எல்லாத்துலயுமே சரி, ஓகேவா? அதாவது என்னால இப்படிதான் பாடங்களை எடுத்துட்டு போக முடியும். ஸ்பீடா தயவு செய்து போகாதீங்க. ஓகே, ஸ்பீடாக போகணும், அட்வான்ஸா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இன்டர்மீடியட்டும் அட்வான்ஸ் செக்ஷன்லயும் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா கொண்டு போகணும்னு நீங்க வந்து பேசிக்ஸ்க்கு போங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரே பத்தி தெரியாதவங்க, ஓகே, அதாவது அந்த நாவிஸ் லேர்னர்ஸ் மினி செக்ஷன்ல இருந்து வாங்க. ஓகே, எனக்கு ஏதோ தோணும், எனக்கும் தோணுச்சு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் பத்தியுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அழகா என்னால முடிஞ்ச வரைக்கும் அழகா சொல்லித்தரேன். ஆனா கவனிங்க. சரியா? நீங்க எனக்காக கவனிப்பீங்களா பாடங்கள? ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து, ஓகே, எப்படி நான் சொல்றது? ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாரத்துல பேசலாம், 15 நாள்ல பேசலாம், 1 மாசத்துல பேசலாம். அது சரி ஒரு ஏங்க, ஓகே, அதாவது எப்படி சொல்றது? ஓகே, அதாவது நீங்க வந்து இப்போ வந்து வடநாட்டுக்கு போறீங்க. ஓகே, உங்களால வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, டக்குன்னு உங்களால வந்து என்ன சொல்றது, ஒரு ஹிந்தியோ குஜராத்தியோ மராத்தியோ பேசிட முடியுமா? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு காலம் இருக்குல்ல. நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, ஓகே, ப்ராப்பரா சொல்லிட்டு போகணும், எடுத்துக்கிட்டு போகணும். என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் டைம் பிடிக்கும். நீங்க அதோட பழகணும், அந்த வார்த்தைகளோட பழகணும், பேசணும், 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 பேசணும். ஆங்கிலம் பேசினாதான் வரும். ரேதர் தென் நீங்க வந்து 15 நாள்ல ஆங்கிலம் பேசுறது, 20 நாள்ல பேசுறது, 30 நாள், அது எனக்கு தெரியலைங்க, நான் எப்படி சொல்றதுன்ட்டு. ஓகே, இங்க வந்து நீங்க கல் கற்பி சேனல்ல வந்துட்டீங்கன்னா அது ப்ராப்பரா தான் கொண்டு போவேன். இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அடிப்படைகள்ல இருந்து கொண்டு போற விஷயங்கள் தான். ஒரு கம்ப்யூட்டரை பத்தியே தெரியாத ஒருத்தருக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்து, டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்துட்டு கொண்டு போற ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் தான் இது, கல்கற்பி. இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. பாடங்கள் மெதுவா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே படிங்க. நான் எடுக்கிற எல்லா வீடியோஸுமே ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இங்கே பேசிக்ஸ் செக்ஷன்ல, ஓகே, இன்டர்மீடியட்லயும் அட்வான்ஸ்லயும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். எல்லாத்தையுமே எல்லாமே உங்களால கத்துக்க முடியுங்க. யூ ஆர் பவர்ஃபுல். இன்னும் நீங்க அதுக்கான டைமும் அதுக்கான உழைப்பையும் போடுறது இல்ல. சரியா? சரிங்க மக்களே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு இன்டர்மீடியட் எல்லாத்துலயும் வந்து, ஓகே, ஐ எம் ட்ரைங் டு புட் மை, ஓகே, லெசன்ஸ். ஓகே, இணைஞ்சிருங்க.
ஓகே, வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. சரியா, பாய், டேக் கேர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, கொஞ்சம் படிக்கிறதுக்காகவும் செலவு பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த நாளை எப்படி செலவு பண்றீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களைய சும்மா கடந்து போக விடாதீங்க. இன்னைக்கு இந்த நாளை வந்து எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து உங்களுடைய வெற்றி இருக்கு. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும், இனி எதிர்காலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீங்க பிளான் பண்ணணும். சரியா, எனக்கும் தெரியும் அறிவுரைகள் சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிக்கே, என்னால ஆன வரைக்கும் ஓகே நான் வந்து ட்ரை பண்றேன். சரியா, ஓகே, உங்களுக்காக ஒருத்தன் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கான் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே மக்களே, பாய், டேக் கேர். இது முடிஞ்ச உடனே அடுத்தது இதே பிளேலிஸ்ட் இங்கிலீஷ்ல போட்டுட்டு அடுத்தது நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல தி எப்படி யூஸ் பண்றது, இன்னும் ஐஎம்ல தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது அந்த ஐஎம்லயே என்னென்னலாம் கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஸ்பீடா இருக்கும் லெசன்ஸ். அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் ஃபாஸ்டா இருக்கும். சரியா, சரி மக்களே, முடிக்கிறேன். பாய், டேக் கேர். சந்தோஷமா இருங்க, ஜாலியா படிங்க. படிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கவனிக்க ஆரம்பிங்க. பாடங்கள் ஈஸியா புரியும். ஓகே, பாய், டேக் கேர்.